ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான அண்ட் சிம்பிளான ஸ்வீட் போலி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வழியாக கிடைக்கும். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்குகிற டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் சேர்த்து இதோட நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக தெளித்தது போல் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகாத இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour கூட நீங்கள் நல்லா அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மாவு ஊறினா தான் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 day கிட்ட அப்படியே வச்சுட்டேங்க. எனக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்தது. இப்போது நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஊற வைக்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு தண்ணியில் அலசிட்டு கூட நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் குக்கரில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஸோ இது இப்போ வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பாகு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 கப்பு தண்ணி, அதாவது வெல்லம் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ விசில் வந்துருச்சு. விசிலெல்லாம் ஹீட் இறங்கிடுச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சேங்க. பருப்பு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. தண்ணியே இல்லை பாருங்கள், கரெக்டாக இருந்தது. ஈக்குவலாக வச்சப்போ ரேஷியோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கடலைப்பருப்பு. ஸோ இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க. இப்போது உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் இல்லாதவங்க நீங்கள் நார்மல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நீங்கள் அப்போவே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் ரொம்ப வறுக்க தேவையில்லை. இல்லை அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாத இருக்கும். இப்போது வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணலாம், இல்லை தேவையில்லைங்க. பாருங்கள், இப்போ காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணவே நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடுங்க. நல்லா பூரணமாட்டும். நீங்கள் இதுக்கு மேஷ்லாம் பண்ண தேவையில்லை. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி அந்த ஸ்பூனாலேயே நீங்கள் இப்படி நீங்கள் பண்ணி விட்டாலே நல்லா கடலைப்பருப்பு மசிஞ்சிரும். பாருங்கள், எனக்கு ஒரு 3 minutes கிட்ட எடுத்தது. நல்லா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டேங்க. சாரி, அதை எடுக்க மறந்துட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக ஆறுனதும் நம்ம இது போல் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு. ஒரு அரை சூட்டோடவே நீங்கள் இது போல் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இல்லைனா ட்ரை ஆகிடும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் இதே போல் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குங்க. ஸோ ஒரு பூரிக்கட்டை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிட்டு இப்போது ஒரு மாவு இது போல் மீடியம் சைஸ் அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்படி நல்லா திரட்டிட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு இதே போல் மோமோஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ அதே போல் தாங்க மேலே இருக்கிறத மாவை எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துகிட்டு இது நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிடலாங்க. இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ்ஸு. ஸோ இங்கே தேய்க்கும்போது நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்காத லேசாக தேய்ச்சி விடணுங்க. பாருங்கள், ரொம்ப தின் லேயராக வரணும். அதே சமயம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பொறுமையாக தேய்ச்சி கொடுங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் மீடியமாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ தவா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா இப்போ ஹீட் ஆனதும் இப்போ வச்சுருக்க போலியை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம்.
இப்போது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் தாங்க இருக்கணும். இப்போது நல்லா ஒரு சைடு வெந்தோடனே நான் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லாதவங்க ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் நெய் வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளோட போலி. சூப்பரான ஸ்வீட் தேங்காய் போலி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ.